ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக. இப்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அருள பார்த்துட்டே வரோம். அந்த அருள பார்க்கும்போது தான், இன்னும் ஒரு இடத்துல நமக்கு தெரியுது. இப்ப எல்லாம் குரான வச்சு தான் நம்ம பேசுறோம். குரான வச்சும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளையும் வச்சு தான் பேசுறோம். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு எவ்வளவு ஊர்ஜிதம் குடுக்குது, நம்ம ஈமான அதிகமாக்குது. நம்பிக்கை கொள்றோம். நம்ம ஒரு மீது நம்பிக்கை கொள்றோம். அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆவறதுக்கு என்ன இருக்கணும்? மேலும் மேலும் வார்த்தைகள் ஸ்ட்ராங் ஆவறதுக்கு படியா இருக்கணும். சும்மா நம்ம நம்பிக்கை பலகீனமா இருக்கும். அல்லாஹ் சொல்லும்போது 4:28 4வது அத்தியாயம் 28வது வசனத்துல சொல்றான், "மனிதனை நான் பலகீனமா படைத்தேங்கிறான்." அது பலகீனங்கன்னா உடல் 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 வகையில நமக்கு பலகீனம் இருக்குது. என்ன வகையில பலகீனம் இருக்குது. அது ஒண்ணு. ஆனா அதே சமயத்துல நம்ம ஈமான் பலகீனமாவுனா, அது தன்னுடைய ஆயத்து, தன்னுடைய அத்தாட்சி, தன்னுடைய எழுத்துக்கள் அத வச்சு அவன படிக்க வச்சு, அந்த நம்பிக்கை கூடுதலாக்கி குடுக்குறான். பயப்படாத. இதான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறான். இப்ப நான் கோழையா இருக்கேன். தைரியத்த குடுக்குறான். அப்போ நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை இன்னும் குடுக்குறான். அப்ப என் நம்பிக்கை சரியுது. அப்ப இன்னும் கூடுதலா நம்பிக்கை குடுக்குறான். அதுக்கு பாருங்க, அதுக்கு ஒரு வசனத்த பார்க்கும்போது, அதுல இன்னொன்னு பார்க்கும்போது, 3வது அத்தியாயம் 132வது வசனம். ஆல இம்ரான் தான். 3வது வத் வத் அத்தியா அத்தியாயம் 132வது வசனம். அதுல சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் கேரண்டி எழுத்து மூலியமா தான் குடுக்குறான். சும்மா நம்ம ஏனோ தானோன்னு பேசல. அப்ப இத பேசும்போது என்ன சொல்றான், எந்த ஒரு மனிதர் உன்னிடம் தர்க்கம் செய்தால், உன்னிடம் விவாதம் பண்ண வந்தார்கள், அவர்களுடைய வேதத்தை கொண்டு வர சொல்லுங்கிறான். அப்ப வேதத்தை வச்சுதான் பேசணுங்கிறான். 22வது அத்தியாயம் ஹஜ்ஜுடைய அத்தியாயத்துல 7வது வசனம். யாரெல்லாம் உங்களோடு பேசுகிறார்களோ, இறைவனை பற்றி தர்க்கம் செய்கிறார்கள், இறைவனை பற்றி பேசுகிறார்கள், அவர்களுடைய வேதத்தை கொண்டு வா. உன் வேதத்தையும் கொண்டு போ. அப்ப அந்த தூதரை வச்சு பேசு. அப்ப வேதத்தையும் தூதத்தையும் தான் பேசணுங்கிறான். அப்ப வேதம் இல்லாம நீ பேசாத அப்படிங்கிறான். அப்ப இந்த வேதத்தை நம்பினவங்க இதான் நமக்கு சர்டிபிகேட், இதான் நமக்கு ஆதாரம். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்தியால நமக்கு அரசியல் சாசனம் எப்படியோ, அதே மாதிரி இறை சாசனம் நமக்கு முக்கியம். அப்ப இந்த இறை சாசனத்தை எல்லாம் சொல்றான் பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 33ல 132 வத்தியுல்லாஹ் வத்தியுர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீ கருணைக்கு உட்படுவாய்ங்கிறான். 3ல 132. அதாவது செத்த புக்கை படிச்சு நான் சொல்ல, புக்கு எழுதினவன் செத்து போட்டான். அந்த செத்து போன மனுஷனுடைய வார்த்தையை சொல்ல, உயிரோடு இருக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தை, உயிரோடு இருக்கும் இந்த கிதாப் குரான், இந்த குரான் உயிரோடு இருக்குது. ஏன் உயிரோடு இருக்குது? இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான். ஆகவே இந்த குரானும் உயிரோடு இருக்குது. அப்போ உயிரோடு உள்ள குரான் இப்ப நமக்கு சொல்லுது, இந்த செகண்ட் சொல்லுது, நீ அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த முகமது நபியும் ஏற்றுக்கொள். அப்ப என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வையும் இந்த ஈசாவை ஏற்றுக்கொள், அல்லாஹ்வையும் மூசாவையும் வேதத்தையும் ஏற்றுக்கொள், அல்லாஹ்வையும் இப்ராஹிமையும் அவர் கொடுத்த வேதத்தை ஏற்றுக்கொள். இப்படி யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய கருணைக்கு உட்படுவார்கள், கருணைக்கு வந்துருவார்கள். கருணையை தன் மீது கடமையாகி கொண்டான். கத்தப அலைக்கும் ரஹ்மா. இந்த கத்தபனா கடமையாக்கி கொண்டான் ரஹ்மா நப்சி அலா நப்சி, தன் நப்சு மேல தன் மீது கடமையா கொண்டான். அப்ப அந்த ரஹமத்து எங்க இருக்குதுன்னா அல்லாஹ்விடம் இருக்குது. அல்லாஹ்வை நம்ம பார்க்கல. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை தான் வச்சு அல்லாஹ்வை நம்ம அறியணும். அல்லாஹ் உணர்வுறோம் அறிகிறோம் என்றா எதை வச்சு அறிகிறோம்? இந்த சமத்தை வச்சா, அந்த இதை வச்சா? அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு வச்சு தான் அறிகிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு அறிகிற அல்லாஹ் சொல்றான், சத்தியம் பண்ணி சொல்றான், வஹதல்லாஹ், இது உண்மை, இந்த குரான் உண்மை. அப்ப இந்த குரானை நீ படிக்கும் போது உனக்கு எழுத்துக்களுக்கெல்லாம் நன்மை இருக்கும் போது இறைவன் இங்க சொன்னா, என்னையும் என்னுடைய தூதர் இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் யாரெல்லாம் ஏற்று நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய கருணைக்கு வந்துட்டார்கள். பாவ மன்னிப்புலாம் கிடைக்கும், உனக்கு கருணை கிடைக்கும். அந்த கருணையில முதல் என்ன? சொர்க்கம் தான். அப்போ உனக்கு சொர்க்கம் வாஜிபு.
சொர்க்கம் இல்லைன்னு எவராலையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம வந்து இந்த நோன்பு பிடிக்கிறோம், தொழுகிறோம், ஜக்காத்து போடுறோம், ஹஜ்ஜி பண்றோம். ஈமான் கொண்ட அத்தனை பேருக்கும் சொர்க்கம் கடமை. சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் சொல்லாதீங்க அப்படின்னாங்க. ஸ்ட்ராங்கா தான் சொல்லணும். வேற வழியே இல்ல. அக்கார்டிங் டு திஸ் குரான், அக்கார்டிங் த வேர்ட்ஸ் ஆஃப் அல்லாஹ், இன்னைக்கு பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிற இந்த குரான், இந்த செகண்ட்ல இந்த சத்தியத்தை வச்சு பேசுற போது சத்தியத்தை தான் சொல்லணும். அதுல போய் சந்தேகப்பட்ட என்ன ஆகும்? அதான் சொல்ல லா தக்குனத்து மின் ரஹமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையில் சந்தேகப்பட்டுறாத. சந்தேகப்படுறான் வேற, அபலமுனவன் தான் சந்தேகப்படுவான். அப்ப நம்ம எல்லாம் சந்தேகப்படாது, கன்ஃபார்ம்டு. இதுல இன்னும் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த யூதர்கள் சொல்றார்கள் எங்களுக்கு சொர்க்கம் உண்டு, அந்த கிறிஸ்துவர்கள் சொல்றார்கள் எங்களுக்கு நசராக்கள் சொர்க்கம் உண்டு. அல்லாஹ் சொன்ன எடுத்துருவான் அந்த கித்தாபை. அந்த கித்தாபில் அந்த லைனை எனக்கு கோடிட்டு காட்டு, நான் சொன்னது உண்மை என்றால் நான் ஒருபோதும் வாக்கு மாற மாட்டேன் குரான்ல சொல்றான். அவர்கள் சொல்கிறார்கள், யூதர்கள், நாங்கள் சொர்க்கவாசி, அல்லாஹ்வுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றான். அந்த சென்டென்ஸை எடு, அந்த வேதத்தை எடு, அந்த வேதத்தை கொடுக்கப்பட்ட வேதம். அவன் எந்த வேதத்தை சொல்றான்? மூசா கொடுத்த வேதம் இருந்தாலும் சரி, இல்ல தௌராத்தா இருந்தாலும் சரி, இஞ்சியில இருந்தாலும் சரி, கொண்டு வா, அந்த வேதத்துல கோடிட்டு காட்டு, அப்படின்னா நான் வாக்கு மாற மாட்டேன் அப்படின்னா. ஆனா இங்க என்ன, நம்ம கோடிட்டு காட்டுவோம். இந்த கோடிட்டு காட்டுவோம். 3வது அத்தியாயம் 134 கோர்ட்ல சொல்லும்போது இந்த பாயிண்ட் சொல்லுவாங்க, ப்ளீஸ் என்ன கன்ஃபார்ம் இது, ப்ளீஸ் டேக் டவுன் த பாயிண்ட் பாருங்க. ஜட்ஜு, ஆனரே, நீங்க வந்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்க, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் பாத்தீங்களா? இப்ப அல்லாட்ட நம்ம சொல்றோம், அல்லா ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் நீ தான் கொடுத்த, இது 3ல 162 கொடுத்த, அதுபடி நான் உன்னை ஏத்துக்கிட்டேன், உன்னுடைய தூதரை ஏத்துக்கிட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் என் பலகீனத்துக்கு தகுந்த மாதிரி, என் பலகீனம் ஈமான் பலகீனமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டுனே, அதுக்கு எனக்கு கூலி கொடு அப்படிங்கும் போது கன்ஃபார்ம்டா வரும். நல்லா வாக்கு மாறவே மாட்டான். அதை மாற மாட்டேங்கிறது தான் இன்னும் சொன்னான். இந்த ரஹமத்தை கிதாபு, இந்த ரஹமத்தை அலைக்கும் அலைக்கும் கிதாபு ரஹமத்து, என் மீது கடமையாக்கி கொண்டேன்ட்டான். அப்ப அல்லாவே மீற முடியாது. அல்லாவுடைய வார்த்தை அல்லாஹ் மீற மாட்டேன்னு அல்லாவே கேரண்டி கொடுக்குறான். இதை விட என்ன நமக்கு ஒரு பரக்கத்து இருக்குது? அங்க சொன்னதுக்கு அல்லாஹ் சொன்ன எடுத்துருவா, எவிடன்ஸ் கொண்டு வா, எவிடன்ஸ் கொண்டு வாங்கலாம். இங்க எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்குது, இந்த இருக்க குரான்ல. இந்த ஆயத்து இது மட்டும் இல்ல, இதுல இன்னும் ஒரு இடமும் ஆயத்து வருது. அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேருள்ள அத்தியாயம் தான், நம்பர் மட்டும் தெரியல. என்ன சொல்றா? அத்தி உள்ளாவோ அத்தி ரசூலு, யார் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் பின்பற்றவில்லையோ, அல்லக்கும் துஃப்லிஹூன், அவர்கள் நிராச பாணியாவிட்டார்கள், அவர்கள் தன்னை அழித்துக் கொண்டார்கள், அவர்களை தங்களை மைனஸ் ஆக்கி கொண்டார்கள். இங்க வந்து சொல்றான், அல்லாவையும் அல்லாவுடைய தூதரும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ரஹமத் இருக்கு, ரஹமத்துல வந்துட்டாங்க, கன்ஃபார்ம்டா வந்துட்டாங்கிறான். 3ல 132. அங்க 48 48வது அத்தியாயமும் அதுல அத்தி உள்ள அத்தி ரசூல், அல்லாவையும் அல்லாவுடைய தூதரும் யார் பின்பற்றது அல்லக்கும் துஃப்லிஹூன், அவன் நஷ்டவாளி ஆகிட்டான். எப்படி நஷ்டவாளி ஆகிட்டான்? அதை இன்னும் கேரண்டி அல்லாஹ் சொல்லும் போது 24வது அத்தியாயம் 39வது வசனத்தை சொல்றான். ஒரு மனுஷன் வந்து நல்ல நன்மை செய்வான், அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுப்பான், தர்மம்லாம் பண்ணுவான். அப்படிப்பட்ட அந்த தர்மஸ்தன் வந்து என்ன நினைப்பான், இவ்வளவு நன்மையை பண்ணிட்டோமே, நமக்கு இறைவன் ஒருத்தவன் இருந்தா, இறைவன் ஒருத்தவன் இருந்தா அவன் நமக்கு நன்மையை தானே கொடுப்பான். நம்பர் 1. இவ்வளவு நம்ம நன்மையெல்லாம் பண்ணமே, நம்ம இந்திய அரசாங்கம் நமக்கு பதக்கம் பதவியெல்லாம் கொடுக்குமே அப்படின்னு நம்புவான். அவ்வளவு நம்பிக்கை தானேங்க. அவ்வளவு நன்மைய அவன் கொடுப்பான். அவ்வளவு நன்மைக்கு அந்த அரசாங்கம் அவனுக்கு பதக்கம் கொடுக்கும், அவனை மகிழ்விக்கும், அவனை வந்து எப்படி அறிமுகப்படுத்தும், ஒரு ஒரு பெரிய முக்கியத்துவம் அறிமுகப்படுத்தி ஒரு தங்கப்பதம் கூட கொடுப்பாங்க. ஆனா அல்லாஹ் இங்க சொல்றான், யாரெல்லாம் அப்படிப்பட்ட நல்ல செயல்களை செய்து கொண்டு அடுக்கடுக்கடுக்காக கோடிக்கணக்கான நன்மைகளை அவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள், கடைசி நேரத்துல அவர்கள் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய வேதத்தையும் இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் மறுமை நாளும் யார் நம்பாம இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கூலியும் கிடையாது. ஆனா கூலியவனுக்கு இவன் எப்படி பார்வை இருக்குது இருக்குங்க நம்புறங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்றான் 24வது அத்தியாயம் 39ல,
காணல் நீர். வெயில் அடிக்கிற பிறகு அப்ப காணல் நீர். ரோட்ல அப்படியே தண்ணிக்கிற மாதிரி ஓடுவான் குடிக்கிறதுக்கு. அங்கதான் போவான். அந்த நன்மையை நோக்கி ஓடுவான். அங்க தண்ணி இருக்காது, காணல் நீர். அப்ப அவனுடைய செயலுக்கு வந்து அல்லாஹ் உதாரணம் கொடுத்தா காணல் நீர். உன்னாச்சா? இன்னும் ஒரு உதாரணம் கொடுக்குறான். ஒரு பாறை இருக்குது. ஒரு பாறை, வழுக்கான பாறை. அதுல வந்து மண்ணெல்லாம் படிஞ்சிருக்கும். அப்போ மண்ணெல்லாம் படிஞ்சிருக்கும்போது அந்த பாறையில மழை பெஞ்சுன்னு வைங்க, அந்த பாறையில உள்ள மண்ணெல்லாம் போயிடும். அதே போல அவனுடைய நன்மையெல்லாம் அவ்வளவு வீணாயிடும். சுத்தமா போயிடும். ஏன்? அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வேதத்தையும் மறுமை நாள் நம்பாதவர்கள் நட்டவாளிங்களாம். அதுக்கு என்ன சொல்றான்? கானல் நீர் சொல்லிட்டான், பாறை சொல்லிட்டான். இன்னொன்னு சொல்றான், மேலேந்து ஒரு பறவை செத்து உழுவுது பாருங்க. நிலந்தால உழுவுறான், ஒருத்தர் செத்தா உழுவுறான்னு வைங்க. உழுந்தான்னா பறவைகள் குத்துமே, அது மாதிரி உன்னோட காரியம்லாம் போயிடும். அவ்வளவு மைனஸா போயிடுவான். அப்போ இந்த இடத்துல நீ என்ன பாரு? என்ன இடத்துல என்ன பாரு? நாம அல்லாஹ் ஏற்றுக்கிட்டோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நம்ம ஃபாலோ பண்றோம், இந்த குர்ஆனை ஓதுறோம், முடிந்த வரைக்கும் பாவத்தை குறைக்கிறோம். நல்லா கவனிங்க, நம்ம பாவத்தை குறைச்சு கொண்டு வர்றோம். அப்படி இருந்தும் பாவம் செய்தா கூட அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய தன்மைக்கு அந்த அந்த இடத்துக்கு அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து வச்சுட்டான். அப்போ வச்சு நம்மளை பாக்கியவான்களாக, நமக்கு அல்லாஹ்வுடைய கருணைக்கு உள்ளவனாக நம்மளை எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டான். இப்ப இதை விட என்ன கருணை வேணும்? இந்த மாதத்துல நமக்கு அல்லாஹ்வுடைய கருணை நம்ம எண்ணணும்ல, இது ஒரு எண்ணிக்கை. அப்போ 3வது அத்தியாயம் 132 பாருங்க. யாரெல்லாம் அத்தியுல்லா அத்தியுர் ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஃபாலோ பண்ணலையோ, நிராகரிக்கிறார்களோ, பொய்ப்பித்தார்களோ, லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அவர்கள் நிராயுதபாணி, நட்டவாளிகள். இந்த நட்டவாளி என்ன? தனக்குத்தானே நட்டத்தை உண்டாக்குகிறான். அல்லாஹ் எல்லாரும் கொடுத்தான். அந்த ரஹமத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானா, உங்களுக்கு கொடுத்தானா? ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு கொடுத்துக்கலாம். ஒட்டுமொத்த மக்களுக்கு கொடுக்கலாம். மொழி, நிறம், இனம், ஸ்டேட், கண்ட்ரி எது இல்லாம எல்லாருக்கும் சேர்த்து அவ்வளவு ஒரு ரஹமத்தை அள்ளி வீசலாம். விரும்பி ஏற்கலாம், விரும்பி நிராகரிக்கலாம். நம்ம விரும்பணும், நம்ம ஏத்துக்கிட்டோம். அப்ப நம்ம பாக்கியவான்கள். அவர்கள் விரும்பல, ஏத்துக்கல, எங்களுக்கு தேவை என்னங்கிறாங்க. நோ ப்ராப்ளம்ங்கிறாங்க. நோ ப்ராப்ளம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீ தான் நட்டவாளிகிறான். அப்ப நட்டத்தை இவன் விலை கொடுத்து வாங்கியிருக்கான். ரஹமத்தை எங்க பார்த்தாலும் கொடுத்திருக்கான். அந்த ரஹமத்து வாழாண்டு அந்த ரஹமத்தை தள்ளி விடுற யாரு? நட்டவாளி. அப்ப இந்த நட்டவாளி அந்த நட்டத்தை தானே விலைக்கு வாங்கிக்கிறான். இதை விட நட்டவாளி யாரு? இப்ப நம்ம அப்படி இல்லை. நம்ம தாய் தகப்பன்லாம் நமக்கு ஒரு நேர்வழியை காட்டினாங்க. அந்த தாய் தகப்பன் ஒரு நேர்வழி காட்டினாங்க. அந்த தாய் ஒரு நேர்வழி. இப்படி எல்லாம் நேர்வழின்னா அல்லாஹ்வுடைய தூதர் தான் போகுது. அப்ப தூதர் தேர்ந்து யார் ஒருத்தவங்க நேர்வழி எடுத்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தாங்களோ அந்த வழியில வரும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு 4வது அத்தியாயம் 115 சொல்றான். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த தூதரோடு பின்பற்றி செல்கின்ற மூமின்கள், நம்பிக்கையாளர்கள், அந்த ட்ராக்ல யாரெல்லாம் போறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள், அவர்கள் ரஹமத்துக்குரியவர்கள். யாரெல்லாம் அல்லாவும் அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதுவும் அந்த வழியில சென்ற மூமின்கள் அல்லாத வேற வழி எவன் தேர்ந்தெடுத்தானோ அந்த வழி அவனுக்கு லேசாக்கி பெருசாக்கி அதில் அவன் மகிழ்ச்சி அடையமான செய்து நரகத்துல அப்படி தள்ளுவாங்களாம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்? நரகத்துல சொர்க்கத்துல இருக்கோம். சொர்க்கத்துல தான் இருக்கோம். கன்ஃபார்ம்டு. இதெல்லாம் வந்து நம்ம சந்தேகத்துல சில பேர் சொல்லக்கூடாது, படிச்சவங்க சில பேர் சொல்லுவாங்க, நீங்க அதெல்லாம் சந்தேகப்படாதீங்க. சந்தேகமே படக்கூடாது. சொர்க்கம்னா சொர்க்கம் தான். நான் கெட்ட செய்யறேன், பாவம் செய்யறேன், பனிஷ்மெண்ட். பாவம் செய்யல நரகம் தான். இதுல என்ன இருக்கு? சட்டமா தானே சொல்லுது. சட்டமா தானே சொல்லுது. நீ தப்பு பண்ற, அது தப்புக்கு தண்டனை. திருடுன இவ்வளவு தண்டனை, கொலை பண்ற இவ்வளவு தண்டனை. இதைத்தான் அல்லாஹ் வந்து அவன்கிட்ட கிதாபுல சொல்றான். இங்க இந்தியா கிதாபுல நம்ம சொல்றோம், சட்டப்புத்துல அல்லாஹ் அதை தான் சொல்றான். அப்ப இதை நம்ம ஏன் அதை நம்ப மாட்டேங்கிற? இதான கேள்வி. இங்க தண்டனை இருக்குது, ஆனா இந்த தண்டனை தப்பிக்கலாம். இப்ப நிறைய பேர் தப்பிக்கிறாங்க. நீங்க வாட்ஸ்அப், பேஸ்புக் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும் பெரும் குற்றத்தை செஞ்சவங்க தான் தப்பிக்கிறான். அப்ப தப்பிச்சு மாப்பிள்ள மாதிரி இருக்கான். அங்க முடியவே முடியாது. அவன் செத்தான்னு வைங்க, அந்த நேரத்தை இதை சொல்லி முடிக்கிற மாதிரி. ஒரு மனிதன் நிறைய புண்ணியத்தை செஞ்சான், அவன் சாப்பிடான், நட்டவாளியா இருக்கிறான். கடவுளையும் கடவுளை தூதரையும் வேதத்தையும் நம்பல. அதுக்கெல்லாம் பதில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கடவுளை நம்பாம எல்லாரும் அளவுக்கு மீறி வேலை செய்யலாம், அளவுக்கு மீறி பாவங்கள் பண்றான். அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லுங்க? அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? அது அல்லாஹ் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்.
சர்டன்லி அவர்கள் நிச்சயமா தண்டிப்புல எந்த சந்தேகமும் இல்லைங்களாம். அப்ப இந்த வார்த்தையை அவன் வாங்காம, இந்த வார்த்தையை அவன் படிக்காம, இந்த வார்த்தையை உள்வாங்காம, கேட்காம அவன் இருக்கிறதால தான் அவன் குற்றத்துக்கு மேல குற்றம் ரொம்ப அலட்சியமா செய்யறான். அல்லாவுடைய கருணை நமக்கு நிறைய இருக்குதுங்க. நம்ம செய்யற பாவத்துக்கு பாவம் மன்னிப்பு கேட்டு பாவத்திலிருந்து விளையக்கூடிய மக்களை நம்ம ஆக்கி இவ்வளவு பெரிய ரஹமத்தை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்துருக்கான் பாருங்க. 3:132. இதை உண்மையிலே நான் சொல்ற வசனத்தையெல்லாம் தயவுசெய்து படிச்சீங்கன்னாக்கா நம்முடைய ரஹமத்து நமக்கு நிறைய இருக்குது. அந்த ரஹமத்து பக்கம் நம்ம போகணும். அந்த ரஹமத்து அல்லாஹ் உயிரோடு இருக்கா, அந்த உயிரோட வார்த்தை உத்தரவாதம் கொடுக்குறது கூறி அந்த உத்தரவாதத்தை உங்களை உள்படுத்திங்க. இதான் நம்ம சொல்றது. இந்த உத்தரவாதத்துக்கு நெருங்க, நல்லக்கும் தத்தக்கும் நெருங்கி வாங்க. இதான் தக்குவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.